ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் செஷன் பை ஆட்ஷா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் முதல்வன் ஸ்கீம் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸோட ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நான் முதல்வன் திட்டத்தின் கீழே போட்டித் தேர்வு பிரிவில் யூபிஎஸ்சி முதல்நிலை தேர்வுக்கு தயாராகிற 1000 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மாதம் ரூபாய் 7500 ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க. இதுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் மாதிரி வைக்க போகிறாங்க. அந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துருச்சு. இதை யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதை 2/8/2024 முதல் 17/8/2024 இந்த டேட்டுக்குள்ளே நம்ம அப்ளிகேஷன் பண்ணணும். இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிற 1000 மாணவர்களுக்கு ரூபாய் 7500 10 மாதங்கள் வீதம் கொடுக்கப்படும். அதோட பயிற்சி, அதுக்கப்புறம் உணவு, தங்குமிடம், இந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. இதுக்கு அப்ளை பண்ண என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எங்கெல்லாம் பயிற்சி மையம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சென்னையில் இருக்குது, கோவையில் இருக்குது, மதுரையில் இருக்குது. சென்னையில் ஃபுல் டைமாகவும் இருக்காங்க, பார்ட் டைமாகவும் வச்சுருக்காங்க. மிச்சம் இருக்க மதுரை, கோவை இந்த 2 இடத்துலையுமே ஃபுல் டைம் மட்டும்தான் இருக்கும், பார்ட் டைம் கிடையாது. சென்னையில் ராஜா அண்ணாசாலைபுரத்தில் இயங்கி வர ஒரு மையத்தில் முழு நேர பயிற்சிக்கு 225 விண்ணப்பங்களும், பகுதி நேர பயிற்சிக்கு 100 விண்ணப்பதாரர்களையும் செலக்ட் பண்ணுறாங்க. கோவை, மதுரையில் அண்ணா நூற்றாண்டு குடிமை பணிகள் பயிற்சி மையங்களில் முழு நேர பயிற்சிக்கு தலா 100 பேரை எடுக்கிறாங்க. கோவை, மதுரையில் பார்ட் டைம் கிடையாது, ஒன்லி ஃபுல் டைம் தான். இப்போ இந்த இதுக்காக விண்ணப்பிக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் தகுதி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விண்ணப்பிதாரர்கள் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில், ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி, அதில் நம்ம இளநிலை பட்டம் பெற்றிருக்கணும். 1/8/2025 அந்த தேதிப்படி குறைந்தபட்சம் 21 வயதை கடந்திருக்கணும். இதில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 37 வரைக்கும் இருக்கலாம். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு அவங்க எந்த வகுப்பை சேர்ந்திருந்தாலும் 37 வயது மிக்கவராக மீகாதவராக இருக்கலாம். பிற்படுத்தப்பட்டோருக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினருக்கு 35 வயதுக்குள்ளே இருக்கணும். பொது பிரிவினருக்கு 32 வயதுக்கு மீகாதவங்களாக இருக்கணும். அதுக்கப்புறமா இதை எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க எக்ஸாம் மார்க்ஸை அப்படின்னு பார்த்தோன்னா, சிசேட்லேருந்து 10 கேள்விகளும், பொது அறிவிலேருந்து 90 கேள்விகளும் அப்படின்னு மொத்தமாக 100 கேள்விகள் கொஷின் பேப்பரில் இருக்கும். 200 மதிப்பெண்களுக்கு 2 மணி நேரம் தேர்வு நடைபெறும். தவறான பதில்களுக்கு 1/3 மார்க்ஸ் கழிக்கப்படும். கேள்விகள் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த மொழியிலையுமே இருக்காது. இதை விண்ணப்பிக்கிறதுக்கு நான் லிங்க் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். இது படிக்கிறவங்களுக்கு, யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு, ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விண்ணப்பம் தொடங்கும் நாள் 2/8/2024. விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 14/8/2024. ஹால் டிக்கெட் எப்போ நம்ம கைக்கு வரும் அப்படின்னா 9/9/2024. இதோட எக்ஸாம் டேட் 15/9/2024. எப்போ நம்ம ரிசல்ட் பார்க்க முடியும்னா 27/9/2024. ஒருவேளை நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா சான்றிதழ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 4/10/2024 சரிபார்க்கப்படும். அதுக்கப்புறமா நமக்கு கிளாஸ், கோச்சிங் கிளாஸ் 10/10/2024 தொடங்குறாங்க. இதுதான் இதோட ஃபுல் டேட்டு. அதுக்கப்புறம் நம்ம சிலபஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 90 மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு என்ன சிலபஸ் இருக்குன்னா, கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். செகண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். தேர்ட் இந்தியன் அண்ட் வேர்ல்ட் ஜியாகிரஃபி, ஃபிசிக்கல், சோஷியல், எக்கனாமிக் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அண்ட் த வேர்ல்டு. இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், கான்ஸ்டிடியூஷன், பொலிட்டிக்கல் சிஸ்டம், பஞ்சாயத்தி ராஜ்,
public polity, rights issues, etc. Economic and social development, sustainable development, poverty, demographics, social sector initiatives, etc. General issues on environmental ecology, biodiversity and climate change that do not require subject specialization. 7th வந்து ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது. இப்போ சிசேட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், interpersonal skills including communication skills, logical reasoning and analytical ability, decision making and problem solving, general mental ability, basic numeracy, numbers and their relations, orders of magnitude, etc. இது வந்து கிளாஸ் 10 லெவல். அடுத்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், சார்ட்ஸ், கிராஃப்ஸ், டேபிள்ஸ், டேட்டா சஃபிஷியன்சி, எக்ஸட்ரா. இதுவுமே கிளாஸ் 10 லெவல் தான். இதுதான் வந்து இதோட சிலபஸ். யூபிஎஸ்சி வந்து ப்ரிலிம்ஸ் வந்து படிக்கணும் இல்லை படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களுக்கெல்லாம் இந்த சிலபஸ் வந்து ஓரளவுக்கு வந்து தெளிவாக வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இது வந்து கண்டிப்பாக படிக்கிற எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக அப்ளை பண்ணி ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்து பாருங்கள். இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நடக்குது. கண்டிப்பாக அப்ளை பண்ணி நீங்களும் வந்து பயன்பெறுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்க்கு வந்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.